அப்போ அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐக்குள்ள ஃப்ரெண்ட்ஸில் உக்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரில, அந்த ராயப்பன் படத்தில் சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்போ பின்னாடி உட்காந்தேன். ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்டில் வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காற்று வாங்கிறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்கிருந்தே அப்படின்னு கேட்டார். அப்போதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதுருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆஃபீஸ் சிபிஐ ஆஃபீஸ் சிபிஐ ஆஃபீஸ்ன்னு. இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு இபிஎஸ் பார்த்தா பயம் இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஜேபி தலைவராக ஒருத்தரை போட்டிருக்காங்க, பேர் கூட வர மாட்டேங்குது, மறந்து போச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் திமுகவோட கூட்டணி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ என் மேலே இப்போ வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒன்றும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டால் நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசவில்லை. ஆனால் எங்கு ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவிக்கிலிருந்து ஒலிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி. அப்படி சிபிஐயில் என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேலே எந்திரிச்சார். டைவர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ கோவம் உள்ளே இருக்கு. அப்போ மேலே எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேலே நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். அப்படி மேலே எந்திரிச்சு என்ன பண்ணார்னா சிபிஐ ஆஃபீஸ்குள்ளேருந்தே மேலே எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அப்போ எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேலே பார்த்துட்டு அங்கே 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதுன்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்போ இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டார். எங்கே வேணா போகலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸில் எல்லா தலைவர்களும் எந்த ரோட்டுக்கு வேணா போகலன்னு. இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள்கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடி சீக்கிரத்தில் உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பார்ப்பீங்க. மக்களுடைய கூட்டத்தை நீங்க பார்ப்பீங்க அவர்களுடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான் பயம். சரி, டெல்லியில் பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலான்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகம் ஆடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ, ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ, காதை கேட்காது. போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணனை சைன் போட வைக்கணும். அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு டைம் கிடையாது. மொதல் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ்,
சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.